வணக்கம். என் பெரிய யூடியூப் நண்பர்களே! நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்டின்னா, மஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறோம். பிளஸ் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இருக்கும். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. பிளஸ் இந்த குரூப் ப்ளே பத்தி சிலர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது டோர்னமெண்ட் தான். திரும்ப திரும்ப நம்ம சொல்றது தான். ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும்போது அது பண்ணுவோம். ஸோ அதில எக்ஸ்ட்ராவான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு பேர் தான் குரூப் ப்ளே. ஸோ முழுமையா டீம் குடுக்குறது அப்படிங்கிற மாரி கான்செப்ட் இல்லாம, விவரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சு பண்ணணும். ஓகே. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதில டார்லிங்டன் பத்தி கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. சொன்னதுனால வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல. அவைங்க அன்னைக்கு இருந்த அந்த கிரெடிட்டோட இடமும், பர்சன்டேஜோட விகிதமும் அவைங்க வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு யூடியூப் சேனல் மெம்பர்ஸுக்கோ, நம்ம குரூப்லயோ கேப்டன் ஆப்ஷன்ல இஸ்மாயிலுக்கு போயிட்டோம். ஸோ நம்ம வீடியோல குடுத்த விஷயம் தான். பட் நாமளே அத மிஸ் பண்ணி இஸ்மாயிலுக்கு கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிற மாரி போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல டார்லிங்டன் உங்களுக்கு சேம் கிரெடிட். சில விகிதங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள். அந்த மாரி சின்னதா நம்மளும் மிஸ்டேக் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பத்துல யூடியூபே ஆரம்பிச்சது. ஸோ இது மாரி நடக்கு. பட் அதில நாம அத டீமா பிக் பண்ணும்போது மிஸ் பண்றோம். ஸோ நம்ம வீடியோ குடுக்குறது மூலியமா, அல்லது இன்னும் 4 பேத்துக்கு சொல்றது மூலியமா, அவங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆரம்பிச்சதே. ஓகே. வாங்க இந்த மேட்ச்க்கான இது பார்ப்போம். ஸோ இது அதே மாரி இந்த மேட்ச் எப்படியெல்லாம் பிளேயர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதில ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. லெவல்ஸ்ல அது சில மாற்றங்கள கொண்டு வரலாம். நியரஸ்ட்டா அந்த மாரி பெர்சன்டேஜ்க்குள்ள இருக்கிறவங்கள நீங்க அந்த டைம்ல ஆன் டைம்ல யார் இருக்காங்களோ, அவிங்கள சூஸ் பண்ணுங்க. பெட்டரா ரிசல்ட் வரும். ஸோ இப்ப நம்ம குடுக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் மாறுறாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த அ இடத்துக்கு யார் வர்றாங்களோ, அந்த பிளேயர்ஸ நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓகே. ஆ ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹோபர்ட் ஹரிகன் சுமன்ரோட இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் லியோனல் லீ. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஈவில்லனே லாஸ்ட் மேட்ச் ஓப்பன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அதுபோல அவங்களுக்கும் வேல்யூ இருக்கு. பட் அத தாண்டி அவங்க கூட ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 50, 50 அப்படிங்கிற மாரி தான் வரும். லீ, என்ஹாரி, கிரஹாம் இந்த டீமோட இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். ஸோ என்ஹாரி, கிரஹாம். ஸோ இந்த இடத்துல ஏ. ஸ்மித் ஆட்டோமேட்டிக்கா அவங்க இம்பார்ட்டன்ட் ரோல்ல வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன் மத்த பிளேயர்ஸ் எல்லாமே இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற மாரி பெரிய அதிக அளவு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்ல. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல என்வி கிரஹாம் முழுமையான ஓவர். அதனால அவங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ இங்க ஏ. ஸ்மித் கம்பல்சரி கன்ஃபார்ம் பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பவுலிங் குடுக்குறாங்க முழுமையா. நம்பிக்கை வச்சு. ஸோ அதனால அவங்க இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. லீ இந்த மேட்ச் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு விகிதம். ஸோ இந்த 4 பேரு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதேபோல மெல்போர்ன் ரெனகேட்ஸ்ல மேத்யூஸ். ஸோ இங்க டாட்டிங். ஸோ கொஞ்சம் முன்னாடி வரக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதனால அவிங்க ஜார்ஜியா வெரஹாம். ஸோ அதுக்கப்புறம் காட்சி. ஸோ இந்த ஒரு 4 பேர் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இந்த டீம்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேர்த்த யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேப்சி லெவல்ஸ்ல இல்ல அப்படிங்கிறது அன்அவைலபிள் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த பிளேயர் வர வாய்ப்பு இருக்கலாம்? ஒரு 2 பிளேயர்ல யார் வர வாய்ப்புனா, திரும்ப மோனினெக்ஸ் உள்ள வரலாம். ஒரு வாய்ப்பு இருக்கு. சான்ஸ் இருக்கு. அவைங்க அன்அவைலபிள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அனௌன்ஸ் இல்லாம இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஈவினிங் டைம்ல நீங்க மத்த இடத்துல தேடாட்டி கூட ட்ரீம் லெவன்லயே அவைலபிளா அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஸோ மோலினெக்ஸ் ஒரு சான்ஸ் இருக்கு. பவுலிங், பேட்டிங் 2க்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சாங்க அப்படின்னா, இல்ல பியூர் பேட்டர் அப்படின்னா திரும்ப டூலி, சி-வெப்ல யாராவது ஒருத்தருக்கு தான் போய் ஆகணும். மோஸ்ட்லி சி-வெப்புக்கு போறக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ்லயும் இந்த சின்ன மாற்றம் இருக்கு. இது ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள குடுத்துரும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் கவனமா பார்த்து எடுத்துக்கங்க. மொலினிக்ஸ் வந்தா கண்டிப்பா மஸ்ட் பிக்கா எடுத்துக்கங்க. சி-வெப் வந்தா கண்டிப்பா ஆப்ஷன் தான்.
அப்படி வரும்போது லெவல்ஸில் நீங்கள் மெல்போர்ன் ரெனகேட்ஸில் பிக் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கே பவுல் பண்ணாமல் அதிகப்படியாக பவுல் பண்ணாத ஏதாவது ஒரு பவுலர் இந்த மேட்ச் பவுல் பண்ணுற மாதிரி வாய்ப்பு ஏற்படும். இப்போ மேத்யூஸ், கெய்க்வாட் அல்லது மேத்யூஸ் பவுல் பண்ணுறாங்க. கெய்க்வாட் அல்லது பெக்கர். ஸோ இந்த 2 பவுலரில் ஏதாவது ஒரு பவுலர்ஸ் பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு ஏற்படும். பிகாஸ் கேப்சியோட ஓவர் இவங்க யாராவதுக்கு பகிரப்படும். ஸோ அது ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லோ பிக் பிளேயர்ஸை ரெனகேட்ஸில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாம் பார்க்கக்கூடிய அமைப்பில் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி இருக்க சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு விஷயமா கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச்சுமே நம்ம சொல்லியிருந்தோம் பவுலர்ஸ் அல்லது பேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பவுலிங்கில் தான் உங்களுக்கு டாப் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை தாண்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர் விசி அப்படிங்கிற ரேஞ்ச் மட்டும் தான் வர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் வெளியே போகிறதுனால கொஞ்சம் இயர்லியராகவே இன்றைக்கி வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ பர்சன்டேஜில் மாற்றங்கள் இருக்கலாம். கொஞ்சம் ஆன் டைமில் செக் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுங்கள். இப்போதைக்கு 93.7. ஓகே, 1 ஓகே. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஸ்டாண்டர்டாக இருக்க வாய்ப்பில்லை. பட் இப்படியே தான் பர்சன்டேஜ் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆல்ரவுண்டரில் இந்த மேட்ச் கேப்டன் வர அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே இடத்துல கேப்டன் வர வாய்ப்பு இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இந்த மேட்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் கேப்டன் கரெக்டாக கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். நமக்கு பவுலிங்லேயோ பேட்டிங்லேயோ டிஃப்ரெண்ட்டாக கேப்டன் போகுது அப்படிங்கிற போது அங்கே ரிஸ்கியாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மேட்ச் லாஸ் ஆனால் கூட ஒரு சான்ஸ் பை சான்ஸ் கரெக்டாக பிக் பண்ணியிருந்தோம் கேப்டன் பிக்கை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஏற்படும். ஸோ அதனால தான் பவுலிங்லேயோ பேட்டிங்லேயோ கேப்டன் போகுது அப்படிங்கிற மாதிரியான மேட்சஸை கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற சாய்ஸ் சொல்லியிருக்கிறது. ஓகே, ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரி அல்லது எந்த வாய்ப்பு எடுத்தாலும் ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விக்கெட் கீப்பிங்க்கு வேணால் போகலாம். ஸோ அவ்வளோதான் சான்ஸு. மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத கேப்டனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிக்கிங் பேஸில் எந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும், ஸோ எவ்வளோ பிளேயர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 25 பிலோவில் கண்டிப்பாக 2 பிளேயர் வரைக்கும் எடுக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியறது ரொம்ப ரிஸ்கியான 2 பிக்குகள். இதில் ஏதாவது ஒரு பிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த ஒரு 2 பிக்கு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வந்து லெவல்ஸில் ப்ளே பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். சேஞ்சஸ் இருக்கலாம், அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜும் கிரெடிட்டையும் யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த பிளேயர்ஸில் ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் இன்னாக வாய்ப்பு இருக்கும். ஜஸ்ட் ட்ரீம் டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு டிடி அப்படிங்கிற மாதிரி இவங்கள யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த 2 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய கே பிரைஸ். ஸோ இவங்க ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கே பிரைஸோட கிளாஸ் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்சி. ஸோ இந்த பிளேயர்ஸில் நீங்கள் எந்த டீமுக்கு கொஞ்சம் ஃபேவராக நினைக்கிறீங்களோ அந்த டீமோட பிளேயரை இந்த பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் மெல்போர்ன் ரெனகேட்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் காட்சி ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஓபர்டுக்கு ஃபேவராக நீங்கள் டீமை பண்ணுறீங்க அப்படின்னா கே பிரைஸ் ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் வில்லனை இந்த மேட்ச் ஓப்பன் தான் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். ஸோ இப்போ நம்ம கொடுத்ததில் கிட்டத்தட்ட ஒரு 2 பிளேயர் சொல்லியிருக்கோம். அதில் ஒரு பிளேயர், ஸோ ஒரு 4-5 பிளேயர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 3 பிளேயர்ஸ் உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி யாருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பிக் பண்ணுங்கள். ஸோ இதுவே ஜிஎலுக்கு போதுமானதாக இருக்கும். மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே ஹை பிக்கில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹை பிக்கில் பிக் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டோட்டல் ஹைப் உள்ள பிளேயர்ஸில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 1 or 2 பிளேயர்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டீமை ஹைப்பாக வைக்கிறீங்களோ அந்த டீமுக்கு தகுந்த மாதிரி மோஸ்ட்லி ஒன் சைடு மேட்சஸ் நிறைய போகுது இந்த இப்போது ரீசெண்டாக இந்த மேட்சஸில்.
ஸோ ஒரு டீமை சார்ந்த பிளேயர்ஸை மட்டும் கவர் பண்ணி இன்னொரு டீமில் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை யோசிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஹோபர்ட்டுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ டாட்டின், வெரஹாம், மேத்யூஸில் கண்டிப்பாக ஒரு பிளேயரு ட்ரை பண்ணுறீங்க. அதே போல் ரெனகேட்ஸ் சைடு யோசிக்கிறீங்க அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை 1-2 பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணி பாருங்கள். கிரஹாம், ஹேரி, லீ இதில் ஒரு பிளேயரை நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க. லோ பிக்கில் நம்ம சொன்ன மாதிரி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் டீமு பெட்டர் ரிசல்ட் வர. மோஸ்ட்லி 10 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஒரு பிளேயர் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, கேப்டன் ஆப்ஷன் சொல்லியாச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் அல்லது விக்கெட் கீப்பருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் ஹோபர்ட்டுக்கு ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதர்வைஸ் மெல்போர்ன்ஸ் ரெனகேட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆல்ரவுண்டரில் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதிகபட்சமாக ஆல்ரவுண்டரில் மேத்யூஸ், வெரஹாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ஹோபர்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் கிரஹாம், ஹேரி, லீ, ஸோ இவங்க மோஸ்ட் பிக் ஆஃப் தி கேப்டன் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. ஸோ பட் அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் இது புரியுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்டில் தெரிவிங்க. ஸோ இந்த டைப்பில் ஓகேவா அப்படிங்கிறது உங்களுக்கு 1-2 பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த டைப்பில் வீடியோ மாற்றிக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு தருங்க எல்லா வீடியோக்கும். மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.